நெய்வேலிச்சாலையில் இருக்கும் சத்தியப்பிடி மூப்பர் போடுறாரு. நெய்வேலிச்சாலையில் இருக்கும் சத்தியப்பிடி மூப்பர் நம்ம சபைக்கு முன்னோடியா இருந்து நம்மளோட பயணம் பண்ணி நெடுந்தூரமாக முக்கிப்பேரரை ஆற்றிக்கொண்டு இடையில கொஞ்ச நாள் சில மாதங்கள் வரல அண்ணா. இந்த மாசம் திடீர்னு வரேன்னாரு. வாங்கண்ணா நீங்க வரணும். நெய்வேலி சாலை மாணிக்கம் அண்ணா அவர்கள் முக்கிப்பேரரை ஆற்றுவார். சமரசவேதனாதாவே மேவழி நாமனநாதமே முத்திபூர்ணம். அனைவருக்கும் நமஸ்காரம். பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர்க்கரசே காமில் தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோவ அடிமைக்காயிறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கனன் நாதா போற்றி. பரமண்டலத்தில் உள்ள பிதாவை துதி செய்யும் பைபிளும் அன்புதானே. பரமண்டலத்தில் உள்ள பிதாவை துதி செய்யும் பைபிளும் அன்புதானே. பாராளும் அல்லாவின் பேராற்றல் கூறிடும் திருக்குரான் அன்புதானே. பாராளும் அல்லாவின் பேராற்றல் கூறிடும் திருக்குரான் அன்புதானே. நிறைவான கருணையை சொல்லிடும் புத்த வேதமும் அன்புதானே. நிறைவான கருணையை சொல்லிடும் புத்த வேதமும் அன்புதானே. நீதி நெறி மாதவ மகாவீரர் ஜெயினத்தின் வேதமும் அன்புதானே. அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் என்று 63 ஆண்டவர் அன்புதானே. அன்பே சிவம் என்ற 63 ஆண்டவர் அன்புதானே. ஆழ்வார்கள் 12 தந்த பிரபந்த வேதமும் அன்புதானே. இன்பப் பெருங்கடலாம் இறைவனை அடைவதற்கு எண்ணிலாமத வேதமும் அன்புதானே. எம்மதமும் சம்மதமென மெய்வழியிலாக்கி வைத்த மெய்மதத்து வேதமும் அன்புதானே. எம்மதமும் சம்மதமென மெய்மதத்திலாக்கி வைத்த மெய்வழி வேதமும் அன்புதானே. அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவமும் அன்பே வேதம் அன்பே வேதம் அன்பே வேதம் அன்பே தெய்வம் அன்பே தெய்வம் அன்பே தெய்வம். நமது தேவகோமான்
குருகொண்டல் திலகபிரான், அண்டாண்டங்களும் கடந்து விளங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கைலை நாடு அவர்களுடைய கருணையாலும் அவர்களுடைய தயவாலும் அவர்களுடைய இரக்கத்தாலும் இந்த பாவூர் சத்திரம் தெய்வீக சபையானது இங்கே மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த சபையிலே தெய்வ அன்பு, இந்த சபையிலே தெய்வ அன்பு என்ற தலைப்பில் முத்திப்பேருரை ஆற்ற விளைகிறேன். நமது தேவகோமானவர்கள், நமது திலகபிரான் அவர்கள், நமது குருகொண்டல் அவர்கள் அன்புல 2 வகை இருக்கிறது. அன்பில் 2 வகையான அன்பு இருக்கிறது. ஒன்று வெளி அன்பு, இன்னொன்று உள்ளன்பு. இப்ப நம்மெல்லாம் நிறைய பேர் உலகத்துல எல்லாருமே நம்மளும் தான், நம்ம ஒன்றும் உள்ளன்புல நிறைய யாரும் போயிடல. தெய்வம் தான் அந்த உள்ளன்புக்கு போனாங்க. நம்மெல்லாம் இன்னும் வெளி அன்புல தான் நிக்கிறோம். அதுக்கு காரணமும் இருக்கு. ஏன் வெளி அன்புல நிக்கிறோங்கிறது காரணம் இருக்கு. அப்போ அந்த உள்ளன்பு என்பது என்ன என்றால், வெளியன்பு என்றால் என்ன, உள்ளன்பு என்றால் என்ன? வெளியன்பு என்பது என்ன என்றால், இந்த மனைவி, கணவன், இந்த குழந்தைக, சொந்தக்காரங்க, இன்னும் இந்த வீடு, வாசல், நிலம், தொழில், துறை, மதிப்பு, மரியாதை, இது மேலையெல்லாம் வைக்கக்கூடிய அன்பு என்ன அன்பு? வெளி அன்பு. ஆமா, இந்த அன்பு வேண்டாமா? வேணும். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இந்த அன்பு கட்டாயம். உடனே அந்த அன்பு வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம போகக்கூடாது. இந்த அன்பு, ஏன்னா இறைவன் படைத்து வைத்து, இந்த அன்பை யார் படைத்து வச்சது? தெய்வம், இறைவன் படைத்து வைத்தார்கள். அதனால இந்த அன்பு கட்டாயமா வேணும். ஆனால் இன்னொரு அன்பையும் தெய்வம் எடுத்து நமக்கு சொல்றாங்க. இந்த அன்பை வச்சுக்கிட்டு இருக்கல தவறு இல்லை. ஆனா இந்த வெளி அன்போட முக்கியமா உள்ளன்பையும் வைக்க வேண்டும். அந்த உள்ளன்பு தான் அந்த தெய்வத்தின் மீது, அந்த கடவுள் மீது, அந்த இறைவன் மீது வைக்கக்கூடிய அன்பு உள்ளன்பு. இந்த வெளியன்பு இந்த 100 ஆண்டு கால வாழ்க்கைக்கு உதவும், கண்டிப்பா உதவும். ஆனா அந்த உள்ளன்பு எதுக்குன்னா, அந்த கற்பாந்த கோடி கால வாழ்க்கைக்கான உதவிக்கான அன்பு, அந்த உள்ளன்பு என்பதைத்தான் தெய்வம் எடுத்து சொல்றாங்க. அத பைபிளும் அதான் சொல்லுது, குரானும் அதான் சொல்லுது, புத்தம், ஜெயினம் எல்லாமே எதை சொல்லுது? இந்த அன்பைத்தான், அந்த இறையன்பைத்தான் எடுத்து சொல்லுகிறது. தெய்வம் அதை எடுத்து சொல்றாங்க. அந்த இறையன்பு தான் என்ன கொடுக்கும்? அந்த இறையன்பு நான் என்ன கொடுப்பா? இந்த உலக அன்பு நம்மளுக்கு என்னென்ன கொடுக்குங்கிறது நமக்கு தெரியும். யாருக்கும் சொல்லி கொடுக்கணுமா? சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா அந்த உள்ளன்பு, அந்த இறையன்பு எதை கொடுக்கும்? அந்த இறையன்பு எதை கொடுக்கும்னா, சாவுடைய நேரத்தில் என்னப்பா அந்த இறையன்பு, அந்த உள்ளன்பு என்ன கொடுக்கும் என்றால், சாவுடைய நேரத்தில் மரடி கை தீண்டா மகிழ்ச்சிகர குழந்தைய கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போயிடும். ஏன்னா பேச்சு தடப்படும், கொஞ்சம் யாரா குழந்தை இருக்கும் கூட்டிட்டு போகும். ஏன்னா அந்த இறையன்பு தான், அந்த தெய்வ அன்பு தான் என்ன கொடுக்கும் என்றால், சாவுடைய நேரத்தில் மரடிகை தீண்டா மகிழ்ச்சிகர பேரின்ப நித்திய முத்தி சுவர்ண திருமேனி பிறப்பாகிய அந்த நன்மையை கைபோட வைக்கும். சாவுடைய நேரத்தில் மரளிகை தீண்டா மகிழ்ச்சிகர பேரின்ப நித்திய முத்தி சுவர்ண திருமேனி பிறப்பாகிய அந்த நன்மையை கைபோட வைக்கும். அதை தெய்வம் இன்னொரு இடத்துல அற்புதமா சொல்றாங்க. இடருறும் இறுதி நாளில் என்ன கொடுக்குது? அந்த உள்ளன்பு, அந்த இறையன்பு, அந்த தெய்வ அன்பு என்ன கொடுக்கும்ங்கிறாங்க. இடருறும் இறுதி நாளில் இத்தூலத்தை விட்டு, இடருறும் இறுதி நாளில் இத்தூலத்தை விட்டு நம்மை எல்லாத்தையும் புகழுடம்பில் தேற்றி ஏற்றி அந்த மகிழ்ச்சி வைக்க செய்யக்கூடிய அன்பாக அந்த உள்ளன்பு இருக்கிறது என்பதை தான் கொடுக்குறாங்க. பைபிள்ல சொல்றாங்க, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. இப்ப ஐயப்பன் என் தம்பி தான், அதனால ஒன்றும் தவறு இல்லை. ஐயப்பன் ஓங்கி என்னை ஒரு அரைஞ்சிடறாரு இந்த கன்னத்துல, நான் உடனே அடிச்சிட்டாரேன்னு இந்த கன்னத்தை நான் திருப்பி காட்டுறதா?
அதான் சொல்லியிருப்பாரு, அப்படியா சொல்லியிருப்பாரு? அல்ல, அவர் அடிச்சா அடிச்சுட்டு போறார். அடிச்சுட்டா அடிச்சுட்டு போறாரு அப்படின்னு விட்டு கொடுக்குறோம் பாத்தீங்களா? அதுதான் ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறுகண்ணத்தை திருப்பி காட்டு என்பது விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, அன்பு அதனாலதான் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் சொல்றாங்க. இதைத்தான் திருவள்ளுவர் பிறந்தே இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல் என்று சொன்னார். நபிகள் நாயகம், இது பேரு விட்டம் என்று பேர், இந்த தூண் போடுறாங்களே இது விட்டம். நபிகள் நாயகம் அடுத்த வீட்டுடைய விட்டம் உன்னுடைய செவுத்துல இருக்கணும்னார். பக்கத்துல வீடு கட்டினா என் செவுத்துல உரசிடாத, பக்கத்துல வரக்கூடாது, 2 அடியாவது கேப் இருக்கணும், நீ சும்மா பிடிக்கணும் நானும் சும்மா பிடிக்கணும் அல்ல, சொல்லல. அது அன்பு என்றால் எப்படி என்னன்னு சொல்றாங்க. அடுத்த வீட்டு செவரா என்னுடைய செவுத்துல உன்னுடைய விட்டத்தை சேர்த்துக்க அப்படின்னு அந்த அன்பை பெருக்கணுங்கிற. ஏன் எதுக்குன்னா அன்பு பெருக்கும் அப்படிங்கிறக்கா சொல்றாங்க. அப்போ இப்பெல்லாம் அந்த விட்டமெல்லாம் நிறைய வைக்கலாம். அந்த காலத்துல இரும்புலையும் மரத்திலையும் வச்சு செஞ்சாங்க. அந்த விட்டம் அப்படி இருக்கணும் என்று அதைத்தான் எடுத்து சொல்றாரு. இதெல்லாம் எதனால உருவாகும் என்றால் அந்த அன்பால தான் உருவாகும். நம்ம தெய்வம் அற்புதமாக அந்த அன்பை, அந்த 150வது திருவாக்கியத்துல தெய்வம் அந்த அன்பை சொல்றாங்க. உன் ஆருயிர் சகோதரன் பால், இவங்க சொன்னதே தான் இன்னும் எளிமையா. ஏன்னா இந்த உலகத்திலேயே இந்த மெஞ்ஞானத்தை எளிமையாக போதித்தது நமது தெய்வத்தை தவிர வேறு யாராவது உண்டா என்றால் இல்லை. ஒரு படித்தவனும் சரி, ஒரு படிக்காதவனும் சரி, ஒரு பாமரனும் சரி, எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய லெவல்ல இந்த மெஞ்ஞானத்தை எளிமையாக தெய்வம் எடுத்து வச்சிருக்கு. அந்த எளிமையா தான் எடுத்து சொல்றாங்க. உன் ஆருயிர் சகோதரர் பால், நீ அன்பு செலுத்து. நீ நீ அன்பை செலுத்து. அப்ப என்ன அப்படி செலுத்துனா, எம் அன்பு உன்னிடம் பாயும். பாரு, நம்ம அன்பைத்தான் செலுத்துறோம், நம்மள உன்னை ஒண்ணு பாய வைக்க சொல்லல. அந்த ஆருயிர் சகோதரன் போல நீ அன்பு செலுத்தினா யாருடைய அன்பு பாயுது? வருமுன்னு கூட சொல்ல தெய்வம், நல்லா கவனிக்கணும். பாயும். அப்ப தெய்வ அன்பு நம்ம மேல பாயணும்னா நாம என்ன செய்யணும்? ஆருயிர் நம்ம அன்பு செலுத்தினா போதும், நம்ம ஒன்றும் பெரிய லெவல்ல பண்ண வேண்டாம், அதை செலுத்தணும் என்று தெய்வம் அற்புதமா அந்த 180வது திருவாக்கியத்துல கொடுக்குறாங்க. அப்ப அந்த அன்பு எப்படி வரும்? அன்பு வரும், அன்பு வருங்கிற அன்பு நம்ம கிட்ட எல்லாத்திட்டையுமே இருக்கு. ஆனா அதை வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறோம். நம்ம வெடி கொண்டு வரதில்லை, போட்டு அமைக்க வச்சிருக்கிறோம். எப்படி பாய்மான வீட்டில் பேய் குடி இருக்குதோ அது போல நாம் அந்த அன்பை உள்ள வச்சோம். அதுக்கும் விட யாரு சொல்லணும்? தெய்வம் தான். அதுக்கு ஒரு உளவு எடுத்து தெய்வம் ஒரு உளவு எடுத்து சொல்றாங்க. அது என்ன என்றால், தேவ மக்களாகிய நீங்கள், நம்மளை பார்த்தா சொல்றாங்க, தேவ மக்களாகிய நீங்கள் எப்படி இருக்கணும்? தங்கம் போன்ற குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த அன்பு வர்றதுக்கு என்ன பண்ணணும்? தங்கம் போன்ற குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தேவகுணம். தங்கம் போல குணமுடையது தான் தேவகுணம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. நம்மளுக்கு உதாரணம் சொல்ற நம்மளுக்கு புரியுமா? புரியாது. அதுக்கு ஒரு உதாரணத்தை தெய்வம், தங்கத்தினுடைய தன்மை என்ன? தங்கம் நல்ல பழுக்க காய்ச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தை குளிர்ந்து போகும், அதை உடனே தொடலாம். வெள்ளி குளிர இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். வெள்ளியை நல்லா பழுக்க காய்ச்சணும்னா அது குளிர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இரும்பு அதை விட நேரம் ஆகும். அப்ப நம்ம இரும்பா இருக்கலாமா? வெள்ளியா இருக்கலாமா? நம்ம எப்படி இருக்கணும்? தங்கம் போன்ற குணமுடையவர்களாக. அந்த வெதுப்பம் வந்தாலும், உங்களுக்குள்ள ஒரு சகோதரனுக்குள்ள ஒரு வெதுப்பம் வந்தாலும் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசமாக இருங்கள் அப்படின்னு அடுத்து அதை சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க. அப்போ அந்த தங்கத்தின் குணத்தை, அற்புதமான குணத்தை போல நாம் இருந்தால் அந்த தெய்வ அன்பானது நமக்கு கிடைக்கும். சரி, அந்த தெய்வ அன்பு நமக்கு கிடைச்சதுன்னா என்ன கிடைக்கும்? தெய்வ அன்பு கிடைக்குங்கிறீங்க, என்ன நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லையா? கிடைச்சாதானே ஏதோ ஒண்ணு கிடைக்கும். அது தெய்வ அன்பு தான், அந்த இறை அன்பு தான் இந்த மகஜர் மைதானத்தில். இப்ப அடக்கம் எல்லாத்துக்கும் கிடைச்சிடும். தெய்வத்தை நாடி கையேந்தினவங்களுக்கு பூராமே அந்த மெய்வெளிச்சாலையில கையேந்தியவர்களுக்கு போலாம் அந்த மரணமில்லா பெருவாழ்வு, அந்த அடக்கம் எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஆனா அந்த தீர்ப்பு நாள்ல ஒரு இருக்கு, அந்த தீர்ப்பு நாள்ல வர்றதுக்கு தான் இந்த தெய்வ அன்பானது வேணுங்கிறாங்க. அது என்ன? தெய்வத்தினுடைய அன்பு, அந்த இறை அன்பு அந்த மகஜர் மைதானத்தில், அந்த நீதி தராசில், கோட்டை எல்லாம் பார்த்திருப்போம், கண்ணை கட்டி இருக்கும், அந்த நீதி தேவதை கண்ணை கட்டி இருக்கும்.
ஏன்னா யாரும் ஆள் அடையாளம். அது மாதிரி நீதி தராசுல அந்த தீர்ப்பு மைதானத்தில் அந்த அன்பு நம்மை காப்பாற்றும் என்று கொடுக்குறாங்க. அதைத்தான் தெய்வம் எடுத்து அதில் கொடுக்குறாங்க. அப்போ இன்னும் அதை எடுத்து சொல்றாங்க தெய்வம், தேவயோனியில் பிறந்த நீங்கள், நம்ம எல்லாம் அந்த தாயினுடைய கருவறையில மட்டும் இல்லை, அந்த இறைவனுடைய அந்த திருவாக்கில் பிறந்தவங்க நம்ம. அந்த தேவயோனியில் பிறந்த நீங்கள் உன் ஜீவ சகோதரனுடன் எப்படி பிரியம் இல்லாமல் இருந்தால், அந்த அன்பு இல்லாமல் இருந்தால் மறுமுறையும் நரக யோனியில் பிறந்தவன் ஆவாய். நம்ம இந்த தேவயோனியில பிறந்துட்டு நரக யோனிக்கு போலாமா? போகக்கூடாது என்பதற்கு தான் அதை தெய்வம். அது அந்த அன்பை எங்கே வைக்கணுங்கிறாங்க. அந்த அன்பு உன்னுடைய ஆசிரியரிடம், குருவிடம், அந்த தெய்வத்திடம் நீ அந்த அன்பை வைக்கணும். நிசமான அன்பு, பொய்யான அன்பு இல்ல, நிசமான அன்பு தன் மெஞ்ஞான ஆசிரியரிடம் மறைப்பு திவலை கூட இல்லாமல், கள்ளம் திவலை கூட இல்லாமல், சர்வமும் அவருக்கு தெரியும். இந்த ஒண்ணு நினைவுல நம்ம இருந்தா போதும். சர்வமும் அவருக்கு தெரியாமல் நடவாது என்று எண்ணத்துடன் நடப்பவனுக்கு எதிராக ஒரு தூசி பறந்தாலும் அது சங்கரிக்கப்படும். எப்படி இருந்தா, அவருக்கு தெரியாமல் நடக்காது என்று கள்ளம் திவலை கூட இல்லாமல், மறைப்பு திவலை கூட இல்லாமல் இருந்தாதான் தூசி பறக்காது. இதெல்லாம் வச்சுட்டு இருந்து தூசி பறக்கலையே அப்படின்னு சொன்னா வருமா? அதுதான் சொல்றாங்க. அப்ப இருந்தவனுக்கு அந்த ஆபத்து எல்லையில், அந்த மாதிரி வரக்கூடிய ஆபத்து வந்தந்த நேரத்திலே ஆங்காங்கு முன் வந்து நிற்பவரை எப்படி வந்து நிக்கிறாங்கன்னா, அந்த ஆபத்து எல்லையில் ஆசானவர்களே, அவர்களே வந்து நம்ம கிட்ட இருப்பார்கள். அப்பேற்கத்தன் உள்ளத்தில் எப்படி இருக்கும், ஆசான் எண்ணமே நிறைந்திருக்கும் என்று கொடுக்குறாங்க. அது இன்னொரு திருவாகி தான் சொல்றாங்க. தான் செய்கிற, அவங்களுக்கு தெரியாம நடக்காது, கண்டிப்பா நடக்காது, தெரியும். ஆனா இருந்தாலும் நீ யதார்த்தமா இருக்கணும், கள்ள இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அது இன்னொரு திருவாக்கியத்துல அவர்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள், நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறார்கள் சொல்றாங்க. தான் செய்கிற காரியம் என்ன, நம்ம செய்கிற காரியம் எமக்கு தெரியாது என்று நினைக்கிறவனை எம் எண்ணமாகிய கை தொடாது. அவருடைய திருக்கரம் எப்படி இருக்கு, எண்ணமாக இருக்கிறது. தான் செய்கிற காரியம் எமக்கு தெரியாது என்று நினைக்கிறவனை எம் எண்ணமாகிய கை தொடாது. அப்படிப்பட்டவனுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாம் நேசம் இல்லை. இன்னொரு நேசத்தை கொண்டு வந்து விட்டுறாங்க. யார் நேசம்? யமன் தான் நேசன். அப்ப அந்த யமனுடைய நேசம் நம்மளுக்கு வரலாமா? யமன் தான் நேசன். எவன் ஒருவன் நல்லா எங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, தான் குடியிருக்கிறத இடத்தையே சொல்லிட்டாங்க தெய்வம். எவன் ஒருவன் தன் நினைவாகிய பிடரியில் நாம் இருக்கிறோம் என்று அச்சத்தோடு வாழ்கிறானோ. எப்படி வாழணும்? அச்சத்தோடு. தெய்வம் எப்பவும் பார்த்து கொண்டே இருக்காங்க, நம்ம நினைவுல இருக்காங்க. அச்சத்தோடு வாழ்கிறானோ அவன் நினைத்து தேடியது மட்டும், நீ நினைத்து தேடினது மட்டும், நினையாதது பலவும் தரப்பெறும், தொட்டது வைத்தது அனைத்தும் பொன்னாக விளைவரும். நீ எம்மை தொடர்ந்து அப்படின்னா பாட்டையா பின்னாடி தெய்வம் போனாலும் நம்ம போக முடியுமா? நம்ம போனோமா? இல்ல அப்படி இருந்து போச்சோம்னா நம்ம போவோமா? அப்ப அவருடைய திருவாக்கின் படி நீ எம்மை தொடர்ந்து எமது நோக்கிற்கு இணங்கி இணக்கமா இருக்கும். எப்படி? சலியாது நடந்தால், சலிப்பு வந்துடக்கூடாது, சலியாது நடந்தால் நாம் உனக்கு அறிவித்தது மட்டுமின்றி அறிவிக்காது பலவும் எங்க தோணும்? உன் நினைவில் தோன்றும். நினைவில் தோணுதா தோணலையா நம்ம தான் பார்த்துக்க. நினைவில் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு தானாக குதித்து வந்து நிற்கும். அது தானாக குதித்து வந்து நிற்கும் என்று தெய்வம் அதை சொல்றாங்க. அப்போ உன்ன அடுத்து சொல்லும்போது தெய்வம், இறைவன் தெய்வம் இந்த மனிதன் மேல் வைத்திருக்கும் அன்பிற்கு நிகராக தாயுடைய அன்பை சொல்ல முடியுமா? தந்தையுடைய அன்பை சொல்ல முடியுமா? வேற யாருடைய அன்பை சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்கிறாங்கல்ல. என்ன, தாய் அன்பு தான் சிறந்த அன்பு. கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போய் பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டு கூட அந்த தாய் அன்பு அந்த மகன் மேல பிரியமா இருக்கு. அப்ப அப்படி அவ்வளவு பெரிய அன்பு தானே. அதை விட இறைவன் அன்பு பெருசுங்கிறாங்களே, ஏன்? அந்த தந்தையுடைய அன்பு பெருசுங்கிறாங்களே, அது ஏன் என்று நாம் நினைத்தோமா என்றால் நினைக்கல. ஏனென்றால் இந்த தாயும் தந்தையும் இறைவன் படைத்ததை எடுத்து கொடுக்க முடியுமே ஒழிய படைத்து தர முடியாது. இப்ப படைத்து கொடுத்தது யாரு? அந்த இறைவன், தெய்வம். அதனாலதான் அந்த அன்பு நம்ம கேட்டதும் தந்தான். கேட்டதெல்லாம் தருவதாயும்
கேளாததும் தருவதுமாகிய சர்வ ஜீவ மூலமந்திரம் ஒன்று இருக்கிறது பிறவியரே என்று தெய்வம் அதை அடுத்து கொடுக்குறாங்க. அதான் சொல்றாங்க. அப்போ இறைவன் உங்களுக்கு செய்த நன்றியை உங்கள் தாய் செய்திருப்பாளா கேட்கிறாங்க. உங்கள் தந்தை செய்திருப்பானா? இல்லையே. உங்கள் பெண்டு பிள்ளைகள் செய்திருப்பார்களா? இல்லையே. வேண்டாம், அதெல்லாம் கூட அவங்களெல்லாம் விட்டு. உன் கை செஞ்சிருக்குமா? உன் கால் செஞ்சிருக்குமா? இல்லையே. அப்படிங்க. உங்கள் காது செய்திருக்குமா? எதுவுமே செய்திருக்க. அப்போ இந்த இறைவனுடைய நன்றியை மறந்தவர்கள் யார்? அந்த அன்பை மறந்தவர்கள் யாருங்க? அதுக்குதான் அவர் சொல்றாரு, என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை. எல்லா நன்றி என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி உண்டாம் அவருக்கு என்று கொடுக்கிறார். தெய்வம் திருவாக்கியத்துல அந்த மரணமலா பெருவாழ்வாகிய அந்த பெரிய பாக்கியத்தில் பெறுவதற்காக வந்த நீ, இதுக்குதான் வந்தோம். நீதி வித்தாகிய மனுதூலத்தை படைத்தான். இந்த மனுதூலம் நீதி வித்தாகிய மனுதூலத்தை படைத்தான். இந்த மனுதூலத்தை படைத்தது செத்து போகிறதுக்கு அல்ல. என்னையா வாழ்க்கை, கண்ணை மூடிட்டா ஒண்ணும் இல்ல, செத்து போறோம், இதுக்கு போய் மறுபடியும் இதுக்கு சொல்லிட்டு இருக்க அல்ல. அதற்கு பிறகுதான் முழுமையான அற்புதமான வாழ்க்கை தொடங்குகிறது. ஒரு வாழ்க்கை ஒண்ணு நரகத்துல தொடங்கும், இல்லாட்டி சொர்க்கத்துல தொடங்கும். இதுல எது வேணும் கேளும் சிங்கா ஜெயசிங்கா, எது வேண்டாம் சொல்லும் சிங்கான்னு அந்த பாடலை கொடுக்கும். எது அதை முடிவு பண்றது யார் கையில் இருக்கு? நம்ம கையில இருக்குன்னு அதையும் விட்டுட்டாங்க. அப்போ இந்த மனுதூலத்தை படைத்தது செத்து போகிறதுக்கு அல்ல, அநியாய மரணத்துக்கு போகிறதுக்கு அல்ல. அந்த அவஸ்தையை எப்படி, அந்த அவஸ்தையை மகிழ்ச்சி செல்வமாக, சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வமாக இந்த பீத்த உடல் இருக்கும் போதே அதை சம்பாதிக்கணும், அப்புறமல்ல. இந்த பீத்த உடலில் இந்த அடிதேகத்தில் இருக்கிற போதுதான் அதை செய்யணுங்கிறாங்க. இந்த ஒரே வேலைக்குத்தான் நாம் வந்தோம். யார் வந்தா? தெய்வம் வந்தார்கள் என்று சொல்றாங்க. இந்த உலகத்துல, அதுக்கு நல்லா சொல்லும் போது, இந்த உலகத்துல ஒரு பணக்காரன் அல்லது படிப்பாளி போனா என்ன பண்ணுவாங்க? மதிப்பு, வாங்க வாங்க உட்காருங்க. நம்ம மாதிரி சாதாரண நாள் போனா இந்த அப்படி உட்காரு. தெய்வமே அது சொல்றாங்க. என்னைய மாதிரி ஆளெல்லாம் எடுத்து போனா அந்த உட்காருப்பாங்க. அப்ப அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு வச்சிருக்காங்க அப்படிப்பாங்களே. அப்படியா நான் வைத்திருக்கிறேன் உங்களை, அப்படி நான் வச்சிருக்கேனா அப்படின்னு கேட்கிறாங்க. அதனால அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்போ இந்த மெய்வழியில அப்படி அல்ல. எல்லோருக்கும் ஒரே சட்டம் தான். பணக்காரனா இருந்தாலும் ஒரே சட்டம் தான், ஏழையா இருந்தாலும் ஒரே சட்டம் தான், படிச்சவனா இருந்தாலும் ஒரே இயல்கை தான், படிக்காதவனா இருந்தாலும் ஒரே இயல்கை தான் கொடு இந்த ஆனா அதுக்கு ஒரு முதல் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த தெய்வீக முதலை வாங்குவதற்கான முதல் ஒண்ணு கையில் இருக்கு. இப்ப தொழில் செய்யறதுக்கு முதல் வேணும். இப்ப தெய்வீக முதலை வாங்குறதுக்கான முதல் இருக்கு. அது ஏழை கட்டையும் வச்சிருக்கேன், பணக்காரங்கிட்டையும் வச்சிருக்கேன், இறந்ததுங்கிறதையும் வச்சிருக்கிறேன், எல்லாத்துக்கிட்டையும் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத அதை சொல்றாங்க. அந்த முதல் என்ன அப்படின்னா, ஒரு திருவாக்கியத்துல தெய்வம் பிறக்கும் போது அதை நாங்க இப்ப சொல்ல மாட்டோம்ன்றவாங்க. அந்த முதல் ஒண்ணு இருக்கு, அது இப்ப உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு இன்னொரு தடவை எப்பவோ திருவாக்கியம் பிறக்கும் போது அந்த முதல் என்னன்னு சொல்லுவோம். அது அன்புதான் முதல். ஏழைகட்டையும் அன்பு இருக்கா இல்லையா? பணக்காரங்கிட்டையும் இருக்கா இல்லையா அன்பு? அந்த அன்பு எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. அந்த முதலை, அந்த அன்பு என்கின்ற முதலை கொடுத்துதான் தெய்வத்துக்கிட்ட அந்த மரணமலா பெருவாழ்வை, அந்த நித்திய வாழ்வை, அந்த சொர்க்க வாழ்வை நாம் பெற வேண்டும் என்பதற்கு தான் அதை எடுத்து. இது அரசனிடமும் இருக்கிறதுங்கிறாங்க தெய்வம். அந்த அரசன்கிட்டையும் அந்த அன்பு இருக்கு, ஆண்டிகிட்டையும் அந்த அன்பு இருக்கு. ஆனதுனால அந்த கிரயத்தை உனக்குள்ளே வைத்து படைச்சிட்டோம். எப்படி படைச்சாங்க? என் மெய்யிசை இச்சை உன்னுக்குள் வைத்து படைக்கப்பட்டிருக்கின்ற சகோதரனே. அந்த மெய்யிசை இச்சை மட்டும் வச்சு படைச்சிட்டாங்க. என் மெய்யிசை இச்சை உன்னுக்குள் வைத்து படைக்கப்பட்டிருக்கின்ற சகோதரனே. அப்படி இல்லாவிட்டால் நான் பேசி வருகின்ற வீதி, மூளை, முடுக்கு, முச்சந்தி, நடசாலை, திண்ணை கோடிகள் நின்று கேட்க வந்திருக்கேன். நின்று கேட்க வந்துட்டு எதனால கேட்க வந்தா? இப்ப இங்க வந்து பவர் சத்திரத்துல வந்து கேட்கிறோம்னா எதுக்காக கேட்க? அந்த மெய்யிசை இச்சை, அந்த அன்பை நமது தெய்வம் நம்ம கிட்ட வச்சுட்டுனால நாம இன்னைக்கு வந்து உட்கார்ந்து கேட்கிறோம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்போ தெய்வம் ஒரு ஒளிநாடாவில் அன்பு யாருகிட்ட இல்லை, இறந்ததுங்கிறவங்க கிட்ட அன்பு இருக்குது அப்படின்னு அதை எடுத்து சொல்றாங்க. அத 280வது திருவாக்கியத்துல மனித உரு இறைவன் திருக்கோலமே. இந்த மனித உரு என்ன?
இறைவனுடைய திருக்கோலம், ரகசியத்தில் அவனது உருவே. இது ரகசியமா தான் இருக்கணும். ரகசியத்துல உருவேங்கிறது அவனது ரகசியமா தான் இருக்கணும். தெய்வம் வந்த வரைக்கும் ரகசியமாவே அதை வைத்திருந்தார்கள். 10, 12 வருஷம் 15 வருஷம் குருபிரானோட போய் அவர்கள் என்னென்ன எடுத்து சொன்னார்களோ அதன்படியெல்லாம் நடந்த வரவு இது மனித, இந்த உன்னுடைய உரு இருக்கே, இந்த மனித உரு இறைவனுடைய திருக்கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ தெய்வத்தினுடைய கருணை, தயவு, இரக்கத்தால நாம் இன்னைக்கு எல்லாரும் எடுத்து பேசக்கூடிய லெவல்ல எடுத்து வச்சிருக்கோம். மனித உரு இறைவன் திருக்கோலமே, ரகசியத்தில் அவனது உருவே. இந்த உடம்பாலயத்துள், இந்த உடம்பாகிய ஆலயத்துள், ஏன் ஆலயம்? நாங்க தெய்வம் குடியிருக்கிறதுனால, தெய்வம் இருக்கக்கூடிய இடம் ஆலயம், தெய்வம் இருக்கிறதுனால இதுக்கு ஆலயம். இந்த உடம்பாலயத்தில் அவனை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஏதாவது நம்ம செய்வோமா? நாம் அப்படி நினைக்கிறது இல்லை. இந்த உடம்பாலயத்தில் அவனை தவிர வேறொன்றும் இல்லை, அவனை சந்திப்பதுவே நம் முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சந்திக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? என்ன சந்திப்பதே முதல் வேலைன்னாங்க, சந்திக்க முடியுமா? எப்படி சந்திக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அந்த இறைவனை சந்திக்கிறது தெரியும் சொல்றாங்க. வேத ஏட்டில் உள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். படிச்சமா எப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. விட வேத ஏட்டில் உள்ளதை நீ அதை படி. எப்படி காட்டுறதுன்னு யாரு காட்டுவா? தெய்வம் அவர்கள் காட்டும். அது அவர்களுடைய கருணை, அதோட தயவு, இரக்கத்தினால நடக்கும். நாம் அதை தெரிஞ்சுக்காம எப்படி காட்டுறதுன்னு எங்கெங்கயோ போய் எங்கெங்கயோ அலைஞ்சு எங்கெங்கயோ தெரிஞ்சு நாம் நம்மளை மோசமாக்கிக்கணும். அது கூட அதான் வேத ஏற்றில் உள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பது. வயிறு வளர்ப்பா இருக்கல்ல, நம்ம பயத்தை தெளிவிக்கிறாங்க. மிருகங்கள் பசியோடு இருக்கவில்லை. எந்த மிருகமாவது பெரிய பெரிய வயிறு, யானை, மாடெல்லாம் இருக்கு, என்னைக்காவது பசியோடு இருந்துச்சா? ஆனா நம்ம இம்முனுக்காண்டு வயிறு 2 இட்லி சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. இந்த இவ்வளவு கிளாஸ் டீயை கொடுத்துட்டாலே போகும்போது இதுக்கு மேல எனக்கு வேண்டாம். இந்த வயிறை வச்சுக்கிட்டு உணவு பிரச்சனை, பொருளாதாரம், உணவு பிரச்சனை, பொருளாதாரம்னு பயம்புறம் எதுல இருக்கு? இந்த உணவு மேலேயே கிடைக்குமோ கிடைக்காதோ, நாளைக்கு சாப்பிடுவோமோ சாப்பிட மாட்டோமோன்றதான் சொல்றாங்க. அப்ப வேத ஏற்றில் உள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். வயிறு வளர்ப்பதற்கல்ல. மிருகங்கள் பசியோடு இருக்கவில்லை, அவைகள் படித்து வயிறு வளர்க்கவில்லை. ஈசன் அதற்கு தக்கபடி உணவு ஊட்டி வளர்க்கிறான். இன்னொன்னு ரகசிய சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நம்மில் உள்ள தெய்வீக மலை, நம்மகிட்ட தான் தெய்வீக, நம்மில் உள்ள தெய்வீக மலையை, அந்த சுயம் பிரகாச நித்தியானந்த மணியை அறிவதே படிக்கணும் இல்லையா? அது வேத ஏட்டுல படிக்கணுங்கிறது தான் அதை எடுத்து சொல்றாங்க. இது அந்த அதுக்கு என்ன வேணும்னு பின்னாடியே சொல்றாங்க. அது என்னன்னா, அது இவனுடைய யதார்த்த மனம் என்னும் அன்பு கொண்ட வாசல். இந்த இறைவன் அடையிறதுக்கு ஒரு வாசல் சொல்றாங்க. இவனுடைய யதார்த்த மனம் என்னும் அன்பு கொண்ட வாசல். அதுக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க, அறுத்தடைத்த வாசல். யதார்த்த மனம் என்னும் அன்பு கொண்ட வாசல், அறுத்தடைத்த வாசல். இப்போ ஒரு வாசலை அடைத்து 9 வாசலை திறக்கிறாங்க. தாயினுடைய கருவறையில திறந்திருந்துச்சு அந்த அன்பு கொண்ட வாசல் திறந்துருந்துச்சு. அந்த அன்பு கொண்ட வாசல் திறந்திருந்ததுனாலதான் இறைவா, இந்த துன்பத்திலிருந்து, இந்த கர்ப்பத்துல உள்ள இருக்கிறனே, இந்த நாத்தத்துல இருந்து, இந்த காத்தில்லாதல இருந்து, இந்த தூசியில இருந்து நான் எப்ப என்னை வெளியே கொண்டு போய் விடுவ? நீ என்னை வெளியே கொண்டு விட்டுட்டினா போதும், உனக்கு சரணாகதி, உன்னை நினைத்து கொண்டே உலகத்தில் நான் வாழ்வேன் என்று சொன்ன அந்த மனம் அங்க இருந்துச்சு. வெளியே வந்தோடனே என்னாச்சு? மறந்துருச்சு. அது ஏன் அப்படின்னா, அவர்கள் அந்த மனதை அடைத்துட்டாங்க. அடைச்சு 9 வாசல் அங்க மூடி இருந்துச்சு, அதை இங்க திறந்து விட்டாங்க வெளியூர். அந்த 9 வாசலை, இந்த காதை துறக்காம இருந்தா காது கேட்குமா? இந்த வாயை துறக்காம இருந்தா பேச முடியுமா? எல்லாத்தையும் திறந்து விடுறாங்க. ஒரு கண்ணு தெரியாம இருந்தா அந்த எத்தனை கோடி செலவு பண்ணணும்? காது கேட்காம இருந்தா எத்தனை, யூரின் வராம இருந்தா எத்தனை கோடி செலவு பண்ணணும்? அப்ப இறைவனுடைய கருணை, தயவு, இரக்கம் எப்படி அதை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அதை எடுத்து கொடுக்க. அப்ப அதை சொல்றாங்க, வாய் முதலிய 9 வாசலும் அடைக்கப்பட்டு இருந்தது. நாம் பிறக்கும் போது அந்த 9 வாசலும் ஒரே நேரத்தில் ஆபரேஷன் பண்ணி, ஒரே செகண்ட்ல ஆபரேஷன் பண்ணி தெய்வம் அனுப்புறாங்க. மனம் என்ப அந்த அன்பு கொண்ட வாசல் பிறக்கும் போது அடைக்கப்பட்டது. அப்புறம் அதை மறுபடியும் எப்ப திறக்கிறாங்க? ஒரு குரு முகூர்த்தமாக தெய்வமாக வந்து
நீ வந்தது இந்த வேலைக்காக என்பதை காட்டி அந்த மனதை திறந்து வைக்கிறார்கள். அது அவர்களுடைய கருணை, தயவு, இரக்கத்தால் அது நடக்குது. அது எதனால் திறக்கிறது என்றால் ஞானம் என்னும் அஞ்சன சலாகையால். பஞ்சக்கரத்தால் கூட இப்ப படிச்சாங்க. ஞானம் என்னும் அஞ்சன சலாகையால், ஞானமாகிய அஞ்சன சலாகை கொண்டு திறக்கிறாங்க அப்படின்னு. அதன் பின்னரே நமக்கு அந்த தெய்வத்தின் மீது அன்பு பிறக்குது. அத 281வது திருவாக்கியத்துல தெய்வம், நாற்ற கருவறையில் உன்னை வைத்து பெற்றெடுத்த உன் தாய்க்கு உன்மேல் அன்பு இருப்பேன். கோடி சூரிய என்ன கொடுத்தான்? கோடி சூரிய பிரகாசம் கஸ்தூரி கலாபம் என்னும் வீசுகின்ற அந்த தெய்வ கருவில் வைத்து பெற்ற உன் தெய்வ அன்னைக்கு உண்மையில் எவ்வளவு அன்பு இருக்கும், எவ்வளவு அன்பு இருக்கும் என்று கொடுக்குறாங்க. இஸ்லாத்துல இன்னொன்னு கூட சொல்றாங்க. தெய்வம் அந்த அறிவறி பாடத்துல தந்தை தாய் கடமை தான் மறவாதே. ஒரே ஏன் அதை சொன்னாங்க? அன்பு வைக்கணும், அந்த தந்தை மேலேயும் தாய் மேலேயும் அன்பு வைக்கணும். இப்போ நிறைய பேர் தந்தை மேல தாய் மேல அன்பு வைக்கிறது இல்லை. அதுக்காக சொல்றாங்க தந்தை தாய் கடமை தான் மறவாதே. அதுல அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டை இஸ்லாத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், உன் தந்தையை கருணையுடன் பாரு. உன் தந்தையை எப்படி பார்க்கணும்? கருணையுடன். உன் தாயாரை கண் கலங்காமல் பார். அந்த அன்புடைய வெளிப்பாட்டை எடுத்து சொல்றாங்க. அது நமக்கு புத்தபெருமான் அவர்கள் அதைத்தான் சொல்றாங்க. உங்களுக்கு இடையில் அன்பை வழங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை வழங்கிங்கிறாங்க. அந்த புத்தபெருமான் உங்களுக்கு இடையில் என்ன பண்ணணும்? நம்ம நேசத்தையும் இரக்கத்தையும் மகிழ்ச்சியையும் பாரபட்சமின்மையும் எப்படி பண்ணும்? விளைவேற பண்படுத்துங்கள், மறந்து விடாமல் பண்படுத்துங்கள். எப்படி பண்படுத்தணும்? அச்சத்துடன் பண்படுத்துங்கள் என்று அதை அவங்க விரிச்சிட்டே போவாங்க. அப்போ திருவள்ளுவர் பிறந்தகை அதான் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும். அதுன்னு என்ன? அதுன்னு காட்டுறதா? ஒரு மிருகத்தை காட்டுறதா? அது என்பதுதான் இந்த இறைப்பொருள். அது திருமண பத்திரிகையில எதான் எழுதுவாங்க. திருமண பத்திரிகையில வெளியே பார்த்தீங்கன்னா இந்த நிறைய அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது என்றால் அந்த இறைப்பொருள், இறைவன் மீது அன்பு. அப்ப அதுதான் அந்த அதுனா என்னன்னு தெய்வம் சொல்றாங்க ஒரு இடத்துல. சர்வநாமங்களுக்கு இருப்பிடமாய், சர்வநாமம் அவருடைய நாமம், ஆனா ஒரு நாமம் அவருக்குன்னு தனிப்பட்ட நாமம் இல்லை. அதனால சர்வநாமங்களுக்கு இருப்பிடமாய் தனக்கென்று ஒரு நாமமும் இல்லாததாய் விளங்கும் அது என்ற இஷ்டத்தில் ஆவது அதிர்ஷ்டம். அதுனா இறைவனுடைய இஷ்டத்தில் நம்ம ஆவது அதிர்ஷ்டம் என்று அது மான்மியத்துல நிறைய கொடுக்குறாங்க. அந்த அது என்றால் பேரண்ட முகடலாம் தடாவிய. அதுனா என்ன? விளையாட்ட. பேரண்ட முகடலாம் தடாவிய பெருங்கிரண பெருங்கருணை பேரருள் பெருஞ்சுரப் பெண்ணும் பெரும்பதி பெருங்குண பெருந்துணை பெரும் தெய்வமாகிய. அந்த பெருந்தெய்வம் எப்படி இருக்கு? பெருஞ்சோதியானது. அந்த தெய்வம் பெருஞ்சோதியானது முதலாக. அது எப்படி இருந்துச்சு? முதலாக அது என்ற நாமமும் ஆதி என்ற நாமமும் பிரகாசித்து கொண்டு எழுந்து நின்றன என்று அதை கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தோம்னா தான் அது என்ன நம்ம கிட்ட அப்படி அது அந்த நாமம் தெரிஞ்சதுன்னா நம்ம கிட்ட என்ன இருந்துச்சுன்னா அந்த செரியிருள் திமிரம் பரம்பரையா இருந்துச்சு. எங்கிட்ட இருந்துச்சு, எங்க அப்பங்கிட்ட இருந்துச்சு, எங்க பாட்டங்கிட்ட இருந்துச்சு, பாட்டு தலையில வந்துச்சு. அதுதான் மெய்யான தெய்வத்தை நாட விடாம பண்ணியது. அதுதான் அந்த செரியிருள் திமிரம் தான். அது அந்த அது என்ற நாமத்தை நாம் தெரிந்து கொண்டோமானால் அது செரியிருள் திமிரா ஓடி ஒளிந்தது என்பதை எடுத்து சொல்றாங்க. அப்போ அந்த அன்பை கடவுள் மீது தெய்வத்தின் மீது வைத்தா, இப்ப இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம். இந்த உலகத்துல வாழும்போது எப்படி இருந்தாலும் ஒரு சலிப்பு ஏற்படுது. என்னதான் அன்பா இருந்தாலும், மனைவி மீது கணவன் இருந்தாலும், கணவன் மீது அன்பு இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும் ஒரு சலிப்பு ஏற்படுது. ஏற்படுதா? ஏற்படலையா? இல்ல யாரும் சலிப்பு இல்லாம நாங்க வாழ்றோம்னு யாராவது சொல்லுங்க இல்லையா? அப்ப சலிப்பு ஏற்படுது. அப்ப சலிக்காத ஒரு நாடு இருக்கு. அந்த இறைவன் மேல அந்த தெய்வத்து மேல வச்சீங்கன்னா சலிக்காத நாடு இருக்கு. அது என்ன நாடு? அது நினைவு என்னும் நாடு என்று தெய்வம் கொடுக்குறாங்க. பண்ணாகி அருங்குமுதமும் பொழியும் நாடு, பண்ணாகி அருங்குமுதமும் பொழியும் நாடு. அது என்ன நமக்கு தெரியுமா? இல்ல அது நமக்கு அந்த நாடு தெரியுமா?
தெரியாது. அது யாரு சொல்றணும்? அவங்கதான். அவன்தான். பரமகுரு என்னாசான் பகர்ந்த நாடு. அந்த நாட்டுல என்னாயிரம் கற்ப காலம் யோகம் இருந்தாலும் சலிக்காத இன்ப நாடு. அந்த நாடு என்ன? மன்னாடும் வகுத்தலிங்க வட்ட நாடு. அந்த நாடு என்ன பண்ணும்? மரண பயம் மாற்றி வைக்கும் வாணி நாடு. அது கண்ணுமன கண்ணாங்கால் மேல்கீழ் நாடு. அது கதிகுரு நாடானதிட என்ன நாடு? கவன நாடு. அது என்ன நாடு? கவனமாகிய நாடு. கவனம்னா என்ன? நினைவு, எண்ணம். சொர்க்கம் எதுல கட்டப்படுது? நினைவுல. அப்படின்னு அது தெய்வம் அடுத்து அற்புதமா சொல்றாங்க. அன்பே சிவம் என்று சொல்லி உள்ளார்களே, அந்த சிவத்தின் மீது அன்பு வைத்தாயான்னு தெய்வம். இல்ல அந்த சிவம் எடுத்து வைத்திருக்கிற அந்த வேதத்தின் மீது அன்பு வைத்தாயா? நீ ரெண்டுலையுமே அன்பு வைக்கலையே அப்படின்னு கேக்குறாங்க. அந்த தெய்வத்தின் மீது வைக்கும் அன்பே ஞானம். அத எப்படிப்பா அந்த அன்பை மறுபடியும் நம்ம வைக்கிறது அப்படின்னா, அதை வடலூர் வள்ளல்பிரான் அவர்கள், நமது பெரிய தந்தை வடலூர் வள்ளல்பிரான் அவர்கள் அதை எப்படி அது மேல அன்பு வைக்கணும். நினைந்து நினைந்து எப்படி அன்பு வைக்கணும்? சும்மாவே வைக்கலாமா? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறை நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறை அன்பு தங்கை அன்பு சொன்னாங்க. அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீரதனால் வாடி தெய்வத்துக்கு வாடி கண்ணீர் வந்துச்சு. வாடி நெஞ்சுடைந்து வகையொன்றும் இளதாய் என்னாச்சு? ஓடும் கண்ணீரால் உடலெல்லாம் நனைய. அப்படி இருந்தாங்க. இங்க சொல்றாங்க அதுதான். அதே தான் இங்க சொல்றாங்க. அவர் எப்படி இருந்தார்களோ அது போல நீ இருக்க வேண்டும். அது சொல்றாங்க. நினைந்து நினைந்து என்ன? நினைந்து நினைந்து ரெண்டு நினைந்து என்ன சொல்றாரு? தெய்வத்தினுடைய அந்த பெருமையை நினைந்து, நம்மிடம் இருக்கக்கூடிய சிறுமையை நினைந்து, உணர்ந்து உணர்ந்து சொல்றாரு. என்ன உணர்ந்து என்றால், தெய்வத்தின் மேல் இருக்கக்கூடிய அவர்களுடைய செயலை உணர்ந்து, நம்முடைய சிறுமையை உணர்ந்து, இப்படி நினைச்சாதான் நம்மளுக்கு நெகிழ்ச்சி உண்டாகும். அதைத்தான் நெகிழ்ந்து நெகிழ்ந்து, அப்பதான் என்ன வரும்? அன்பே நிறைந்து நிறைந்து, அன்பு நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர். அதனால் நம்ம வேற என்னும் கொடுக்க முடியாது இறைவனுக்கு. ரெண்டு சொட்டு கண்ணீராவது இறைவனை நினைத்து ஏதோ ஒரு நேரத்துல இப்படி எல்லாம் என்னை படைத்திருக்கிறாயே, இப்படி எல்லாம் செஞ்சிருக்கேன்னு நினைக்கணுங்கிறதுக்கு தான் ஊற்றலும் கண்ணீர். அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து என்று சொல்லிட்டு ஏத்ததும் வன்மீர் உலகீர். எதுக்கு இதெல்லாம்? அந்த மரணமிழா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். அந்த மரணமிழா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். இத சும்மா சொல்லல, புனைந்துரையேன் சேர்த்து சொல்ல மாட்டேன். தெய்வம் சொல்றாங்க, சேர்த்து சொல்ல மாட்டேன். புனைந்துரையேன் பொய் சொன்னானா? இல்ல, பொய் புகழேன். அதையும் சொல்லிட்டு சத்தியம் செய்கின்றேன், சத்தியமா சொல்றேன், சத்தியம் செய்கின்றேன் என்று அதை கொடுக்குறாங்க. ஆகவே அந்த தெய்வ அன்பில், அந்த இறை அன்பில் கலந்து இகத்திலும் பரத்திலும் சீரும் சிறப்புமாக வாழ்வோம் என கூறி முத்தி பேருரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம்.